ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் ஈஸியான முறையில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் மீன் குழம்புக்கு 1/2 கிலோ மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்தோன்னா ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட்டான உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோன்னா ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீனையும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.